வாய்ஸ் வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பாவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து பஜ்ஜி மாவு கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே பண்ணுற பஜ்ஜி மாவு ப்ராடக்ட்ஸ் இது எப்படின்னா கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், உப்பு, கலர் பவுடர், ஃபுட் கலர் அதை ஆட் பண்ணிட்டு இதுக்கு மாவு கரைச்சி பஜ்ஜி சுடலாம். இதை நம்மளுக்கு வீட்டில் செஞ்சால் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு நல்லபடியாக நேற்று முடிஞ்சுது. என்னுடைய வரலட்சுமி நோன்பு பூஜை வந்து உங்களுக்கு வீடியோஸ் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படின்னா பாவக்காய் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சில்லி பவுடர், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு பெசரி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பாவக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.